அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றில் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் போதும். அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் நிதானத்துடன் மேற்கொள்வது நல்லது. சில கும்பராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செய்வதன் மூலமாக தாங்கள் யாரிடமும் ஏமாறாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு ஏக காலத்திலேயே நன்மை மற்றும் தீமை கலந்த பலன்கள் நடைபெறும். கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகளும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். சில அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். வேலையில் இருக்கும் பெண்கள் சரியான நேரத்திற்கு வேலைக்கு செல்வது நல்லது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மார்ச் மாதத்தில் 24, 25 மற்றும் 26ஆம் தேதிகள் வருகின்றது. கும்பராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். பங்குனி மாதத்திற்கான சுப தினங்களாக மார்ச் மாதத்தில் 14, 20, 21, 22, 23, 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஏப்ரல் மாதத்தில் 1, 2, 5, 6, 9 மற்றும் 10ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள பங்குனி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். பங்குனி மாதத்திற்கு 7ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 20ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 14ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 27ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 22ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 4ஆம் தேதி வியாழக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியும் ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மார்ச் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மார்ச் மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது.
கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதத்தில் 6ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியும் ஏப்ரல் மாதத்தில் 11ஆம் தேதியும் வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மார்ச் மாதத்தில் 24ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன், புதன் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.